why bro? It's very wrong bro. பிஸ்மி என்னவோ பேசுறானுங்களா அந்த 3 பிஸ்மி அவனை வாயா மூடிடுவான் பாரு ஏப்ரல் 10 அன்னைக்கு. கோலிவுட்ல ஒரு ஜான் விக்கை நீங்க பார்க்க போறீங்க கோலிவுட்ல. டீசர் அப்படி இருந்துச்சு ப்ரோ. சவுண்ட்லாம் நீங்க கேட்க முடியாது உள்ள போனீங்கன்னா. ஃபேன்ஸ் மட்டும் தான். ஃபேன்ஸ்க்காக எடுத்துருக்க படம். இத்தனை நாள் வரைக்கும் விடாமுயற்சி கலாச்சிட்டு இருந்தானுங்களே, அது ஸ்டோரிக்கு ஏற்ற லாகு. இதுல வந்து பார்க்க சொல்லுங்க ப்ரோ, எப்படி இருக்கு நீங்க ஒரு சீனுமே இத டீசருக்கு எங்களால முடியல. 10 வருஷத்துக்கு நாங்க 3 வாட்டி 4-5 வாட்டி போட்டானுங்க. 4 வாட்டி போட்டுமே எங்களுக்கு ஒண்ணுமே கேட்கல. மொத்தமா வச்சிருக்காங்க ப்ரோ. மங்காத்த அளவுக்கு இல்லன்னு சொல்லவே முடியாது. மங்காத்தக்கு மேல இருக்கும். ஃபேன் ஆதி ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஸ்டண்ட் மாஸ்டர் என்ன சொன்னாரு? விக்ஸ் வாங்கிட்டு வர சொன்னாரு. இப்போ பாருங்க டீசருக்கு நான் விக்ஸ் சாப்பிடணும் போயிட்டு. எட்டப்ப பாரு ப்ரோ, வைப் ஆயிட்ட படத்துல 90s கிட் bro, பிபி சுகர்லாம் இருக்கு இந்த வயசுல. அந்த அளவுக்கு ஆயிட்டு வந்துருக்கோம். வேற மாதிரி டீசர். தலதான் லுக்கெல்லாம் சும்மா பயங்கரமா இருந்தது, தரமா இருந்தது ப்ரோ. பில்லால இருந்து எல்லாம் அஜித் பத்தியே பார்த்த மாதிரி இருந்தது. ஃபேன் பாய் சம்பவம். ஐயோ மாசுங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை. வேற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் நானே இந்த மாதிரி வந்திருக்கேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. பயங்கரமா இருந்தல. பயங்கரமா போட்டாங்க. ஒரு வாட்டி தான் போடாரு பார்த்தா 3 வாட்டி போட்டா சீன் தல. வேற லெவல் லுக்லாம் வேற லெவல். பில்லா அஜித் பார்த்த மாதிரி இருந்துச்சு. வேற மாதிரி தொண்டை போயிடுச்சா பேச முடியலனா. அஜித் வந்து நிக்கிறாருனா அவரு. பாலே அஜித் வந்து நிக்கிறாப்ல தல. லுக் வேற. பில்லா ஒரு கட்டு ஒரு சீன் இருக்கும். அது அப்படியே தீர்ந்து வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து சேஞ்ச் ஓவர் ஆயிருக்கு டீசர்ல. தலை வந்து உண்மையிலே சூப்பரா இருந்தார் ப்ரோ. இதுக்கு மேல ஒண்ணுமே பண்ண முடியாது. இதுக்கு மேல கொடூரமா எங்கேயும் காட்ட முடியாது. ஸ்கிரீன் தலை வந்தாலே தலை தான் என்னைக்குமே. ப்ரோ மாஸா இருந்துச்சு ப்ரோ. டெஃபினிஷன் ஆஃப் மாஸ் தலை தான். பயங்கரமா இருந்துச்சு. பில்லா லுக்லாம் வராரு. மாஸ்னா மாஸ் அப்பேர் மாஸ். சூப்பரா இருந்துச்சு. செமையா இருக்கு. நாங்க எதிர்பார்த்ததை விட அதிகமாவே இருந்ததுடா. நிறைய கட்ட நீங்க பாருங்க உள்ள போய். விண்டேஜ் அல்ல செம்மையா இருந்துச்சு. ஆதிக் ரவி சும்மா மாஸ் பண்ணியிருக்காரு. அப்படியே பில்லால வர மாதிரியே இருக்காரு அஜித். ஓடு இந்த படத்துக்கு வருஷத்துல யாரா இருந்தாலும் ஃபேன்ஸுக்குன்னு படம் பண்ணிடுறாப்புல. அச்சு தாறு மரம் ஓட இந்த படம் பறக்க விடும். ஏகப்பட்ட கெட்டப் தலை. என்ன கெட்டப்னே தெரியல. அச்சு தூள் பண்ணிட்டாப்புல. விடாமுயற்சியில் தூங்கினவனுங்க எல்லாருமே இதுல எழுந்து பாருங்க கண்டிப்பா. ஏகே என்னைக்குமே மாசு. ஏப்ரல் 10ஆம் தேதி தீபாவளி சும்மா மாசா இருக்கும். எந்த ஒரு இட்லி கடை எல்லாம் நவுந்து போ. ஏகே மட்டும்தான். குட் பேட் அக்லி ஆதிக்கோட வெறித்தனம் என்னைக்குமே இருக்கும். வேற லெவல். அப்படியே டைம் டிராவல் பண்ணி 2025 மாதிரி தான். வேற லெவல். வேதாளம் என்ன இருந்தாலும் மாதிரி இப்போ வந்து விடாமுயற்சி குட் பேட் அக்லி வேற லெவல் பண்ணிட்டாப்ல. ஆஸ் தளபதி ஃபேனா சொல்றேன், வேற லெவல்ல இருக்கு. தளபதி ஃபேன்ல உண்மையா சொல்றேங்க. தமிழ்நாடுனா தலை மட்டும்தான். நல்லா வேற மாதிரி இருந்துச்சு. எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. வேற லெவலா இருந்துச்சு. ஆக்சுவலா எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. நார்மலா தான் போனோம். ஆனா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. மிஸ் பண்ணிருப்பேன். ஜஸ்ட் மிஸ். மியூசிக் எல்லாமே வேற மாதிரிங்க. நீங்க போன்ல பார்க்கறத விட இங்க வந்து பார்த்தா செமையா இருக்கும். போயிடுச்சு ப்ரோ. உள்ள நிக்கவே உள்ள வச்சா பண்ற தலை லுக்லாம் பயங்கரமா இருக்குது. நெக்கல்ஸ்ல அடிக்கிறாரு. லுக்கு அப்படியே பில்லா லுக்கு எல்லாமே மச்சாவா இருக்குது படம். லுக்கே கிட்டத்தட்ட ஒரு டீசர் வந்து 1 நிமிஷத்துலேயே ஒரு 6-7 லுக்கு காட்டுறாங்க. வேற லெவலில் இருக்கு. பயங்கரமா இருக்கு. பில்லாலாம் இல்லை, எல்லாம் கேஜிஎஃப் எல்லாம் ஆச்சிரும் படம். வேற லெவலில் இருக்கு. ஃபேன்ஸ் திருப்திப்படுத்திக்கிறதுனே நினச்சிருக்காங்க போல. மியூசிக்லாம் தெரியுது. ஃபயர் தான். பயங்கர ஃபயர். அதாவது எல்லாரும் இப்போ நம்ம விடாமுயற்சி ஸ்லோவாக இருக்குன்னாங்கல்ல, இது வந்து ஒரு 1000 டைம்ஸ் வந்து ஸ்பீடாக இருக்குது. இதுலேயே தெரியுது படம். அவ்வளோதான். படம் பயங்கரமான ஹிட்டு. பெரிய லெவல் ஹிட்டு. பெரிய சக்ஸஸ். ஜிவி பிரகாஷ் மிரட்டி விட்டுருக்காப்புல. அதில் வந்து ஒரு சொல்கிறதுக்கு ஒரு மாற்று கருத்தே இல்லை. அப்புறம் வந்து டீசர் 3 வாட்டி போட்டாங்க. இன்னும் பார்த்து நேரம் போல இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு பழைய அஜித்தா வந்து நிற்கிறாரு இருந்துச்சு. ஃபேன் பாய்ஸ்க்கு மேலே சொல்லிட்டு போய் நேரலாம். இப்போ இந்த கோலிவுட்டில் ஃபேன் பாய் டேரக்டர் மத்தியில் பெஸ்ட்டாக வந்து இவர் நிற்பார் ஆதிக்கு. மத்தியில் இப்போது தமிழ் ஆக்டர்ஸ் வச்சு டைரக்ட் பண்ணியிருப்பாங்கல்ல ஃபேன் பாய். லைக் லோகேஷ் வந்து, அப்புறம் ஜெயிலரில் வந்து நெல்சனு, அவங்களெலாம் தாண்டி ப்ரூவ் பண்ணுற ஒரு பர்சன் யாருன்னா நம்ம ஆதிகாரன் வந்து நிற்பார். ஆமா ப்ரோ. பில்லாலாம் மாதிரிலாம் சைட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு ப்ரோ. எல்லா கிட்டும் கொண்டாடுறாங்க ப்ரோ. தலை தான் ப்ரோ என்னைக்குமே.